கண்மணியை பார்க்கறதுக்காக வந்து அன்பு வந்து வராரு. எப்படியாவது கண்மணிக்கிட்ட இன்றைக்கி பேசணும், இந்த நடந்த விஷயத்துக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராரு. இங்கே வந்து வெளியே வந்து நின்று கண்மணி கண்மணின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை பார்த்துட்டு மாப்பிள்ளை கண்மணி தேடி வந்துருவாரு, நான் சொன்னேன் இல்லடி, அதே மாதிரி வந்துட்டார் பாரியா பார்த்தியா அப்படின்றாங்க காவேரி. உடனே அவங்க தங்கச்சி வந்து ஆமாக்கா நீ சொல்கிறது கரெக்டு தான்க்கா, மாப்பிள்ளை வந்துட்டாரு, அவருக்கும் வந்து மனசு இருக்குல்ல, அவர் என்ன தான் கோவம் வந்தாலும் கண்மணிக்கிட்ட இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே அவங்க அத்தையை பார்த்துட்டு சாரி அத்தை அப்படின்றாரு. அதை கேட்டு பரவாயில்ல மாப்பிள்ளை இதில் என்ன இருக்குது, நீங்கள் வந்துட்டீங்களே இது போதும் அப்படின்னோடனே கண்மணி அப்படின்னோடனே கண்மணி உள்ளே தான் இருக்கா மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே சரிங்க அத்தைன்னு உள்ளே வர பார்க்குறேன் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ஷ்டி அன்பு எங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன கண்மணி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னோடனே இப்போ என்ன ஃபுல்லாக குடிச்சிருக்கீங்க போல் இருக்கு அப்படின்றாங்க. அது கேட்டு அது வந்து கண்மணி தெரியுது, குடித்தாதான் நீங்கள் நிதானத்தில் இருக்க மாட்டீங்களே, அன்னைக்கு என்ன பேச்சு பேசுனீங்க நிதானமாக இருக்கும்போது, இப்போ நல்லா குடிச்சிருக்கீங்க என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்மணி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு கண்மணி, நான் வந்து என்ன நடந்ததுன்னா எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்குள்ளே முடிஞ்சதை மறுபடியும் நீங்கள் எதுவும் பேசி தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே கண்மணி நீ தப்பாக புரிஞ்சுருக்க கண்மணி, உண்மையிலே கடையை நாளாக அடிக்க சொல்லலை கண்மணி, நான் வந்து உங்ககிட்ட கோவமாக பேசிட்டேன் இதுதான் உண்மை அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் என் கடையை அடித்து உடைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் அடித்து உடைச்சது என் கடையை தான், என் தன்னம்பிக்கை கிடையாது, இப்போ பார்த்தீங்கல்ல என் தன்னம்பிக்கையோட பழையபடி நான் வந்து இடியாப்போ விற்க ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்னை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது அப்படின்றாங்க. ஏன் கண்மணி இப்படிலாம் பேசுகிற கண்மணி, மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் சொல்கிறார்ல, ஏன் கண்மணி இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கியாம்மா, அமைதியாக இருக்கிறதா இருந்தால் இங்கே நில்லுங்க, அப்படி இல்லையா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு கண்மணி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு கண்மணி, இங்கே பாரு உனக்கும் பாட்டிக்கும் பிரச்சனைனா நமக்குள்ளே என்ன இருக்குது கண்மணி, நீ ஏன் கண்மணி நான் என்னை விட்டுட்டு வந்த, உங்களை விட்டுட்டு நான் வந்தேனா, யார் விட்டுட்டு வந்தா, போக சொன்னது நீங்கள், வீட்டை விட்டு வெளியே போ இல்லைன்னா என் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னது நீங்கள் தானே, அது ஏதோ வந்து கோவத்தில் சொல்லிட்டேன் கண்மணி, அதுக்காக நீங்கள் என்னை விட்டுட்டு வரலாமா கண்மணி, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு கேட்டு நொந்து போயிட்டு நான் எவ்வளோ இந்த பேச்சை நான் கேட்குறது, நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் பேசுவீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, கடைசியில் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் பேசுவீங்க, அதையும் நான் கேட்டுக்கணும், ஆனால் வந்து இந்த வாட்டி கேட்குற ஐடியாலே நான் இல்லை, ஏன்னா இவ்வளோ நாள் காயப்பட்டது நான், ஆனால் இப்போ நீங்கள் காயப்படுத்துறது என் அம்மாவோட தன்மானத்தையும் மானத்தையும், முக்கியமான விஷயம் என் அம்மாவோட மானம் போக நான் எதையும் பண்ண மாட்டேன், பெத்த தாயோட மானத்தை காப்பது தான் பொண்ணோட கடமை, அந்த கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன், எப்போ என் அம்மாவை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாங்களோ இதுக்கப்புறமா என் அம்மாவை தலை நிமிர்ந்து வச்சாதான் எனக்கு நிம்மதி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு கண்மணி நான் சொல்கிறது கேளு கண்மணி, இங்கே பாரு நடந்து போச்சு, பாட்டியும் நீங்களும் பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் நீ பாட்டியை வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது கண்மணி, நீ அப்படி கை ஓங்கியிருக்கக்கூடாது, அது நீ பண்ண தப்பு தானே கண்மணி அப்படின்னோடனே ஓ அப்படியா, அப்போ உங்கள் பாட்டிக்கு என்ன வேணாலும் எங்கள் அம்மாவை பேசலாம், அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு நான் வந்துடணும் அப்படி தானே, இங்கே பாரு என் பாட்டி ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க, ஓ அப்படியா கோவத்தில் பேசிட்டாங்களா, உங்கள் பாட்டி என்ன இப்போ பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே இங்கே பாரு உங்கள் அம்மாவை வந்து தப்பாக நடத்துறது தப்பு தான், அவங்கள அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கக்கூடாது, அவங்க ஏதோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஓ அது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது அப்படி தானே, உங்கள் வீட்டில் உங்கள் சித்தப்பா இருக்கார்ல, ஆமாம் உங்கள் சித்தப்பாவையும் உங்கள் அம்மாவையும் வந்து 2 பேரையும் மோசமாக தரக்குறைவாக இணைச்சி வச்சு பேசினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா கண்மணி அப்படின்றாரு. கோவம் வருதில்ல, இதே கோவம் தான் எனக்கு வந்துச்சு, ஏன் சித்தப்பாவையும் ஏன் அம்மாவையும் சேர்த்து வச்சு உங்கள் பாட்டி பேசினாங்க, அப்போ எப்படி இருக்கும் எனக்கு, எப்படி வயிறு எரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ஷ்டடைகிறாரு. இதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க, இவ்வளோ பண்ண உங்கள் பாட்டி அமைதியாக வீட்டில் உட்காந்துருப்பாங்க, இங்கே வந்து நாங்கள் பண்ணது தப்பு எங்கள் கிட்ட நியாயம் சொல்லிட்டு இருப்பீங்களா, இங்கே பாருங்கள் என்ன நடந்தாலும் சரி உங்கள் பாட்டி அம்மா காலில் விழுந்து இந்த மோசமாக பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அப்படி மன்னிப்பு கேட்டால் தான் உங்கள் வீட்டையும் உங்களையும் மன்னிக்கிறத பற்றி நான் யோசிப்பேன், இல்லைன்னா தயவு செய்து இங்கே வந்துடாதீங்க மூஞ்சில் கூட முடிச்சிடாதீங்க அப்படின்னோடனே கண்மணி என்ன கண்மணி பேசுகிற நீ, ஏன் பாட்டி எப்படி கண்மணி மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்போ பண்ண மாட்டாங்கல்ல, பாரு கண்மணி என் பாட்டிக்கு பதில் நான் வேணா நான் அத்தைக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், சாரி அத்தை அப்படின்னா மாப்பிள்ளை அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ளை, இங்கே பாருங்கள் நீங்கள் சாரி கேட்டாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உங்கள் ராஜேஸ்வரி பாட்டி சாரி கேட்கணும் அதுதான் எனக்கு முக்கியம், அது மட்டும் இல்லை உங்களுக்கு தகுதியானவன் நான் இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் இதுக்கு என்ன தேடி வந்தீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு, என்ன பண்ணுன்னு தெரியாம